வணக்கம். சென்னையில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒற்றை சாளர முறை அமல்படுத்த வேண்டி தமிழக முதல்வர், துறையின் அமைச்சர், துறை செயலாளர் மற்றும் விடுதி சார்ந்த அலுவலர்களுக்கு தொடர்ச்சியாக மனு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் விடுதிகளுக்கு உரிமை வழங்குதல் திட்டத்தினை வகுத்து கொடுத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள 25,000 விடுதி உரிமையாளர்கள், 2 லட்சம் ஊழியர்கள், 20 லட்சம் பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்குவதற்கு விடுதி மற்றும் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் 1 கோடிக்கு மேல் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் விடுதிகளுக்கு உரிமை வழங்குதலை ஒற்றை சாளர முறையை அறிவித்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சோழிங்கநல்லூர் முதல் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் வரை உள்ள விடுதி தொடர்பான அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் சென்று இனிப்பு வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25,000 மகளிர் மற்றும் ஆடவர் விடுதிகள், இதிலே பணிபுரியக்கூடிய 2 லட்சம் பணியாளர்கள், இதிலே தங்கி இருக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட படித்த பணியில் இருக்கக்கூடிய ஆடவர் மற்றும் மகளிர், அவர்கள் குடும்பத்தை சார்ந்த 1 கோடி பேர். எளிமை ஆளுமை திட்டம் தானே என்று இருக்கக்கூடாது. இந்த எளிமை ஆளுமை என்ற திட்டத்தினால், எங்கள் விடுதிகளுக்காக இவர் செய்திருக்கின்ற சாதனையினால் தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேர் பயனடையக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த மாபெரும் வரலாற்று சாதனையை நிகழ்த்திய தமிழ்நாடு முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் பாராட்டி, நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று காலை OMR சாலையில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களிலே நாங்கள் இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அதில் முத்தாய்ப்பாக இன்று அரசு அலுவலகங்கள், காவல்துறை அலுவலகங்கள், சமூக நலத்துறை அலுவலகங்கள், கவுன்சிலர் ஆபீஸ், MLA என்று அனைவரிடமும் சென்று சேர்க்கின்ற இந்த எளிமை ஆளுமை திட்டத்தை சென்று சேர்க்கின்ற வேலையை இன்று நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த விடுதிகள் தொழிலையே நாங்கள் எல்லாம் விட்டு சென்று விடலாமா என்ற ஒரு நிலைமையில் இருந்தோம். ஏனென்றால் அவ்வளவு நெருக்கடிகள். ஒரு பக்கம் காவல்துறை நெருக்கடி, இன்னொரு பக்கம் சமூக நலத்துறை நெருக்கடி, இன்னொரு பக்கம் லோக்கல் கவுன்சிலருடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர் நெருக்கடி, ஃபுட் ஆபீசருடைய நெருக்கடி என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான அரசு அலுவலர்கள், பல்வேறு விதமான லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ், பல்வேறு விதமான லோக்கல் தாதாக்கள் என்று இந்த விடுதி தொழிலையே எங்களால பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம், உங்களிடம் லைசன்ஸ் இல்லை, உங்களிடம் புற்றீஸ்ல போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி உருட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு உண்மை தெளிவாக தெரிந்திருக்கின்றது. அந்த உண்மை என்னவென்றால், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஐடி நிறுவனங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாடு முன்னேறுகிறது. ஐடி நிறுவனங்களிலே சிறப்பாக ஐடி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும். அந்த ஐடி நிறுவனங்கள் இங்கே ஆபரேட் பண்ண வேண்டும் என்றால் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு கரெக்டான ஒரு இடம், பாதுகாப்பான ஒரு இடம், சுவையான ஒரு உணவு இருந்தால்தான் ஐடி நிறுவனங்கள் நமது மாநிலத்தை சேர்ந்து நோக்கி வருவார்கள். இதை நன்கு உணர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஐடி நிறுவனங்கள் இருக்கின்ற பகுதியில், எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விடுதிகளுக்கும் ஒற்றை சாளர முறை. ஏனென்றால் இது எங்கள் சங்கத்தின் கோரிக்கை. நாங்கள் 2018 இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை எங்களுடைய பொதுக்குழு கூட்டங்களிலே தீர்மானங்களை நிறைவேற்றி அனைத்து நிறுவன இதையும் அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்கிறோம். CM ஆபீஸுக்கு 3 முறை போயிருக்கோம், சமூக நலத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம், IAS ஆபீசரை சந்திச்சிருக்கிறோம், டெபுட்டி கமிஷனரை சந்திச்சிருக்கிறோம். அனைவரோடையும் எங்களுடைய ரெகுலராக நாங்கள் கொடுத்த கடிதங்களை எல்லாம் ஒவ்வொரு எழுத்தையும் தமிழக முதல்வர் படித்திருக்கிறார். நாங்கள் கொடுத்த கடிதங்களின் இதை அனைத்து பத்திரிகை நண்பர்களும் தயவு செய்து கொண்டு சேருங்கள். அந்த அளவுக்கு நான் சொல்றேன், நாங்கள் எழுதிய கடிதங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் தமிழக முதல்வர் படித்திருக்கிறார். ஒவ்வொரு எழுத்தையும் சமூக நலத்துறை அமைச்சர்கள் படித்திருக்கிறார், சமூக நலத்துறை அமைச்சர் படித்திருக்கிறார், சமூக நலத்துறை செயலாளர் கமிஷனர் படித்திருக்கிறார்கள். நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ, எப்படி இருந்தால் நாளை இந்த இளைய சமுதாயம் ஏழை கிராமப்புற நடுத்தர கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் சென்னையில பணியாற்றணும்னா
விடுதிகள் இருந்தால்தான் அது முடியும் என்று நாங்கள் எழுதிய கடிதங்களை எல்லாம் தீர ஆராய்ந்து இன்றைக்கு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை காணிக்கையாக்குகிறோம். அதன்பின் அனைவருக்கும் விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அப்போது சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். மேலும் பேசிய அவர் இதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள விடுதி உரிமையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்குவதாகவும் தெரிவித்தார்.